அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு நைஷ்கர்மிய சித்தி. இப்போ இந்த நைஷ்கர்மிய சித்தி அப்படிங்கிற நூல்ல பகவான் சுரேஸ்வராச்சாரியார் நிறைய விஷயங்களை நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்றார். இப்ப அதுல பொதுவா நம்ம ஆத்மா, அனாத்மா அப்படிங்கிற இந்த 2 விஷயங்கள்ல ஒரு தெளிவு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். ஏன்னா இங்க நம்ம இடத்துல 2 விஷயங்கள் இருக்குது. அதாவது இங்க அனாத்ம விஷயங்களா இந்த உலகம், மனம் விரியுது நம்மகிட்ட. ஆத்ம விஷயமா அந்த அறிவு மட்டும் இருக்கு. இப்ப நாம எங்க இருக்கிறோம்? ஆத்மாவா, அனாத்மாவா அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இல்லை அப்படின்னா, நம்முடைய சொரூபம் நமக்கு அனுபவம் ஆகாது. இப்ப என்ன இந்த மாதிரி பாடத்திட்டங்கள்ல வரும்போது நிறைய பேருக்கு வர்ற குழப்பம்னா, ஆத்மா, அனாத்மா விஷயங்கள்ல அந்த திரிபுடிக்குள்ள போகும்போது, இப்ப பகவான் ஆதிசங்கரர் எழுதிய நூலை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல இந்த திருக் திருஷ்ய விவேகம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. பார்ப்பவன், பார்க்கப்படும் அறிவு. திருக் திருஷ்ய விவேகம். இப்ப இந்த நூல் எடுத்து நம்ம படிக்கும்போது பகவான் எதை பார்ப்பவனாகவும் எதை பார்க்கப்படும் அறிவாகவும் அங்க சொல்ல வரார் அப்படிங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா அது நமக்கு குழப்பங்களை உண்டு பண்ணுது. காரணம் என்ன? அங்க 2 விஷயங்கள் தான் பேசப்படுது. பார்ப்பவன், பார்க்கப்படும் அறிவு தான் பேசப்படுது. அப்ப அங்க பார்க்கப்படும் அறிவாக நம்ம எதை பார்க்கணும்? பார்க்கப்படும் பொருளாக பார்க்கிறதா, இல்ல பார்ப்பானா பார்க்கிறதா, இல்ல பார்வைங்கிறத பார்க்கிறதாங்கிற ஒரு குழப்பம் அந்த இடத்துல வந்துடுது. அப்ப இங்க இந்த மாதிரி விஷயத்துல ஒரு தெளிவு இல்லாம நிறைய பேர் குழம்பிக்கிறாங்க. ஆத்ம அனாத்ம விஷயங்கள்ல வரக்கூடிய குழப்பம் என்ன பண்ணுதுன்னா, இப்ப பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆத்மாவா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கீங்களேன். ஏன்னா நம்ம பெரும்பாலும் பேசும்போது எப்படி பேசுறோம்? அந்த அறிவு சாட்சியா பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறோம் இல்லையா? ஏன்னா அறிவு எதுலயும் சம்பந்தப்படுறது இல்ல, எதுலயும் கலந்துக்கிறது இல்ல. அது ஒரு சாட்சியா இருக்குது அப்படின்னு சொல்றதுனால, இப்ப நமக்கு என்ன குழப்பம் வந்துடுதுன்னா, சாட்சியாக இருக்கிறதுனால நம்ம மைண்ட் செட் எங்க போகுது தெரியுமா? இப்ப நான் சாட்சியா இருந்துகிட்டு எதிரில நடக்கக்கூடிய ஒரு கொலையை பார்க்கிறேன், ஒரு சம்பவத்தை பார்க்கிறேன். அப்ப என்னுடைய எதிரில ஒரு கொலை நடக்குது. அதை நான் சாட்சியா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த சம்பவத்தை நான் பார்த்து கொண்டிருப்பதனால என்ன பண்றாங்க? என்ன கோர்ட்ல கூட்டு போய் சாட்சி சொல்ல சொல்றாங்க. நான் சாட்சி சொல்லும்போது அந்த சம்பவத்தை நான் பார்த்தேங்க அப்படின்னு நான் சொல்றேன் இல்லைங்களா? இதான நடைமுறை சாட்சி. இந்த சாட்சி எடுத்து அங்க போட்டுக்கிட்டு குழம்பிக்கிறாங்க. பார்ப்பான் அப்படிங்கிற விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு, இப்ப ஆத்மா எதையோ பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஏன்னா ஆத்மா எதை பார்க்கும்? அதுக்கு வேறாக இன்னொன்னு இல்லையே, இருந்தா தானே பார்க்கும். நல்லா இந்த பாயிண்ட புரிஞ்சுக்குங்க. சாட்சி அப்படின்னா ஏதோ ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறோங்கிற தவறான புரிதலுக்கு போயிடவே கூடாது. அப்படி போனா அந்த பார்ப்பானாகிய அந்த விஷயம் என்ன ஆயிடும்? ஆத்மாவோட போய் ஏற்றிக்கிட்டு, ஆத்மா எதையோ பார்த்துக்கிட்டு இருக்குது, சாட்சியா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப அங்க டுவாலிட்டி வந்துடுது இல்லையா? அங்க இருமைகள் வந்துடுது இல்ல? அப்ப எப்படி அத்வைதம் ஆகும்? இந்த பேசிக் கான்செப்டே நிறைய பேருக்கு புரியுறது இல்ல. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, அந்த பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சாட்சியா போய் இணைச்சுக்கிட்டு, அந்த சாட்சி எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல போய், அப்ப ஏதோ சாட்சி பார்க்குதுன்னா, அப்ப இன்னொன்னு இருந்தா தானே சாட்சி பார்க்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜே இல்லாம இந்த விஷயத்துல உள்ள ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள் கூட குழம்பிக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படை உண்மையை நம்ம இங்க நன்றாக அறிந்து கொள்ளணும். அப்ப அதுல ஒரு தெளிவு உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு அந்த திரிபுடி அப்படிங்கிற ஒரு நூலை நான் உங்களுக்கு எளிமைப்படுத்தி வெளியிட்டு இருக்கிறேன். அதை கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது படிச்சு அதுல ஒரு தெளிவுக்கு வந்துடுங்க. அப்புறம் இப்ப இந்த மாதிரி வரும்போது இப்ப அந்த பார்ப்பான், பார்க்கப்படும் அறிவு என்றத பகவான் ஆதிசங்கரர் எப்படி உணர்ந்து கொண்டு அதை வெளிப்படுத்தினார் அப்படிங்கறத நம்ம வெளிப்படையா புரிஞ்சுக்கும் போதுதான் நமக்கும் அது அனுபவம் ஆகும். அதை விட்டுட்டு நாம யாரோ சொல்ற விஷயங்களை தவறா மனதில் ஏற்றி வச்சுக்கிட்டு சாட்சிங்கிற விஷயத்தை கொண்டு போய் கற்பனை பண்ணிக்கிட்டு பார்ப்பவனாக அந்த அறிவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மைண்ட் செட்ல போயிட்டோம் அப்படின்னா நம்ம சிக்கிக்கிறோம். இதுதான் இங்க பிரச்சனை. அதனாலதான் நமக்கு அந்த இறை அனுபவம் உண்டாக மாட்டேங்குது. ஏன்னா நான் அனுபவமாகக்கூடிய பொருளே அல்ல, நானே அது. என்னை எப்படி அனுபவமாக்க முடியும்? சர்க்கரை சர்க்கரையே அனுபவமாக்குமா? அது நடக்கவே நடக்காது. என்னுடைய கண்ணையே பார்க்குமா? அது முடியவே முடியாது. அப்போ ஆத்மா தன்னையே அனுபவமாக்க என்றுமே முடியாது, அது சாத்தியமே இல்லை. ஏன்னா பிரம்மங்கிற நிலையில அதற்கு வேறாக எதுவுமே இல்லை, அது மட்டும் இருக்கிறது.
அப்ப எப்படி நம்ம அந்த ஆத்மாவை அனுபவம் ஆக்குவதுன்னா, அது நடக்கவே நடக்காது. அந்த அனுபவம் ஆக்கணுங்கிற விஷயத்தையே மறந்துடுங்க. ஆத்மாவை நீங்க அனுபவமாக்கவே முடியாது. அப்ப அனுபவம் யாருக்கு உண்மையிலேயே உண்டாகுது அப்படின்னா, மனதிற்கு தான் உண்டாகுது. மனசு தான் ஒவ்வொன்றையும் தெரிஞ்சு, இது இன்னது என்று பகுத்து, பிரித்து, புரிந்து, அது தன்னுடைய இயல்பான நிலையிலிருந்து விடுபட்டு அந்த அறிவிடம் தன்னை இழந்து விடுகிறது. இதுதான் இந்த பாடத்தினுடைய கான்செப்டே. ஆன்மாவை அறியும் போது அங்க மனம் இல்ல. அங்க மனமே ஒண்ணு கிடையாது. மனமற்ற நிலையில் தான் அந்த ஆத்மா பிரகாசிக்க முடியும். மனசுன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா, அங்க மனம்ங்கிறது இருமைகள் இருந்தா தான் மனம்னே பேரு. மனம்னு ஒண்ணு இருந்தாலே அது இருமைகள். ஏன்னா எதையோ ஒண்ண தெரிந்து கொள்ள விரும்புது அந்த மனசு. அப்ப தனக்கு வேறாக ஒன்று இருக்கின்றது அப்படிங்கிற விஷயத்துல தான் இங்க நம்ம சிக்கிறோம். அப்ப இங்க ஆத்மா, அனாத்ம விஷயத்துல 2 எடுத்துக்கணும். ஒன்று வந்து ஆத்மா அப்படிங்கிறது அந்த தூய அறிவு. அனாத்மா அப்படிங்கிறது மனசு தான். அத நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இங்க அனாத்மாங்கிற மனச நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா, அந்த மனதினால் உண்டாக்கப்பட்ட இந்த உலகம் வந்து மனதிற்கு வேறாக இல்ல. ஆத்மாவிற்கு வேறாக இல்லைன்னு புரிஞ்சிடக்கூடாது. மனதிற்கு வேறாக இல்ல. அப்ப அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த மாதிரி பாடத்திட்டத்துக்குள்ள வரும்போது, நெறைய பேர் ஈஸ்வரன பைகாட் பண்ணிடுவாங்க. ஈஸ்வரன கட் பண்ணி விட்டுட்டு, ஆத்மாவ மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆத்மாவ மட்டும் பேசிக்கிட்டே இருந்தா, அவங்க எதுக்கு பேச வராங்க? ஆத்மா மட்டும் தான் இருக்குது. அப்படியே மூழ்கிட வேண்டியது தானே. வந்து யாருகிட்ட யார் பேசுறா? அப்போ இன்னொரு விஷயத்த பேசும்போது, அங்க மனசுன்னு ஒண்ணு இருந்தா தான் நம்ம சொல்றத அவங்க கேட்பாங்க. கேட்கிற நாம வந்து பேசவும் முடியும். இப்ப 2 விஷயங்கள் அங்க நடந்தாகணும். அப்ப இங்க மனசுன்னு ஒண்ணு வந்துட்டா தான் நான் பாடங்களை எடுத்து போதிக்க முடியும். நீங்க மனசுன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டு வந்தா தான் சொல்லக்கூடிய பாடங்களை நீங்க உள்வாங்க முடியும். அப்ப இந்த இடத்துல அந்த ஈஸ்வர தன்மையில தான் இந்த காரியம் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இந்த செயல் எல்லாமே ஈஸ்வர தன்மையில நடக்குது. அப்ப அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள மனதிற்குள்ள வந்து நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கும் போது, இப்ப நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்? நான் தனித்த மனம் அல்ல. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனம் அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறோம். இந்த பாடத்திட்டத்தின் மூலமா அந்த ஒரு மிகப்பெரிய உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி புரிந்து கொள்ளும் போது இந்த மனசு என்ன பண்ணுது? தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விடுகிறது. நானுங்கிற ஒரு அகங்காரத்தை விட்டு விடுகிறது. அப்படி விடும்போது இது என்ன நடக்குதுன்னா, ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனமாக விரிகிறது. இப்ப இந்த டாபிக் வந்து வேதாந்தத்துக்குள்ள வராது. ஏன்னா வேதாந்தம் வந்து அத்வைத சித்தாந்தத்தை ஒருமைத்தன்மையில பேசிக்கிட்டே போறதுனால, அது ஒரு ஹையர் சப்ஜெக்ட்ங்கிறதுனால, அது கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு பிரீஃபா நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவங்க உடனே புரிஞ்சுக்குவாங்க. பட் நம்ம பேசிக் லெவல்ல உள்ள வரும்போது, நமக்கு கொஞ்சம் விஷயங்களை கொஞ்சம் விரிவா சொல்லி புரிய வச்சுட்டு நம்ம ஆத்மாவை உணரும் போதுதான் அது அனுபவமாகும். அப்ப இங்க ஈஸ்வரத்தன்மை ஆகிய ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனதுக்குள்ள நம்ம வரும்போதுதான், அந்த ஈஸ்வர பிரதிபிம்பமா இருக்கு இல்லையா மனசு, அது எங்கிருந்து வந்தது அப்படின்னா ஆத்மாவின் அதிஷ்டானத்துல பிரதிபிம்பிக்குது. அந்த ஈஸ்வரனே ஆத்மாவின் மூலமா தான் பிரதிபிம்பிக்கிறான். ஆனா அது ஆத்மாவினுடைய உண்மை உருவம் கிடையாது. பிரதிபிம்பம். ஈஸ்வரனே ஆத்மாவுடைய பிரதிபிம்பம். அதனாலதான் ஈஸ்வரனை வந்து நம்ம மாயா சக்தி, மாயா அப்படின்னு சொல்றோம். அப்ப ஈஸ்வரனே இங்க மாயை தான். அப்ப ஈஸ்வரனே மாயைங்கும் போது, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே மாயை தான். அதனால புரிஞ்சுக்கணும். ஏன் மாயைன்னு சொல்றோம் அப்படின்னா, மாயைன்னா ஏதோ மந்திரஜாலம் மாதிரி கற்பனை பண்ணிக்க கூடாது. நிறைய பேர் மாயைனாலும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அது ஒரு மந்திரவாதி மாதிரி ஏதோ கற்பனை பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இல்ல. மாயை அப்படின்னா தோன்றி மறையக்கூடியது. அதாவது இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. மாறிக்கொண்டே இருப்பதுதான் மாயை, மித்யா. அது வந்து எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது, அது எப்படி தோன்றி மறைகிறது அப்படின்னா, இப்ப அதுதான் உதாரணமெல்லாம் நம்ம சொல்லும் போது, இப்ப நான் மட்டும்தான் இருக்கிறது சத்தியம். ஆனா என்னை நான் பார்க்க விரும்புறேன் அப்படின்னா, நான் ஒரு கண்ணாடியில முன்னாடி போய் நின்ன உடனே கண்ணாடியிலேயே நான் பிரதிபிம்பிக்கிறேன். கண்ணாடியில நான் பிரதிபிம்பிக்கும் போது கண்ணாடியில எனக்கு வேறாக இன்னொரு உருவம் தெரியுது பாத்தீங்களா? அது தோன்றி மறையக்கூடியது. நான் இருந்தா இருக்கும். நான் அந்த கண்ணாடியை விட்டு விலகிட்டேன்னா, அந்த கண்ணாடியில் இருக்கிற பிம்பம் இல்லாமல் போகும். அப்ப அது மாயை. அது மாயத் தோற்றம். கண்ணாடியில் தெரிகின்ற உருவம் மாயத் தோற்றம். சத்தியமான உருவம் இந்த பக்கம் நான் இருக்கிறது தான் சத்தியம். அப்ப இப்படி என்ன பண்ணணும்னா, அந்த ஆத்மா சத்தியம். ஆனா அந்த ஆத்மாவின் பிரதிபிம்பமாகிய ஈஸ்வரன் மித்யா, மாயை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப ஈஸ்வரனே மாயைங்கும் போது, இந்த ஒட்டுமொத்த உலகமும் மாயை என்னும் போது, நீங்க நானெல்லாம் யாரு? எல்லாம் மாயை தான். நம்மளாம் உண்மையில் இல்ல. இருப்பது போல மனம் கற்பித்துக் கொண்டு இந்த லீலா வினோதங்களை புரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த விஷயம் நமக்கு விவேகத்தினால உணரப்படும் போதுதான், இதுல இருந்து நம்ம விடுபட்டு அந்த தூய அறிவாய் நம்ம பிரகாசிக்க முடியும்.
அங்கதான் நம்ம வந்து அந்த ரியாலிட்டிக்குள்ள திரும்புறோம். அந்த ரியாலிட்டிக்குள்ள போகணும்னா அந்த பிரதிபிம்பமாகிய கண்ணாடியை நம்ம நீக்கும் போதுதான் நம்முடைய ரியல் இமேஜ் நமக்கு தெரியும், நானே அது அப்படின்ட்டு. அப்ப நானே அதுன்னு தெரிஞ்சுக்கும் போது என்னை நான் அனுபவமாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன நான் எதுக்கு அனுபவமாக்குறேன்? என்னை நான் அனுபவம் ஆக்குவதற்காக முயற்சி எடுக்கும் போதுதான் ஒரு கண்ணாடியை படைக்கிறேன். அந்த கண்ணாடி வழியா போய் நின்று என்ன நான் பார்க்கிறேன். பார்த்து விட்டு ஓ என்னுடைய உருவம் இப்படி தெரியுதா அப்படின்ட்டு என்ன நான் அனுபவமாக்குறேன். அப்ப என்னை நான் அனுபவம் ஆக்கணும்னா அங்க மனம் வேணும். என்னை நான் அனுபவமே ஆக்காத நிலையில அங்க மனம் தேவையில்லை. நான் மட்டும் இருந்தா போதும். அப்ப நான் மட்டும் இருக்கின்ற என்னுடைய நிலைப்பாடிற்கு எந்த அனுபவமும் கிடையாது. அந்த அனுபவத்தை அடைவதற்கு எந்த பயிற்சியும் கிடையாது, எந்த முயற்சியும் கிடையாது. ஏனென்றால் நானே அது, அதுவே நான். அந்த சுயம், அந்த சுயத்துக்கு வேறாக ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத போது யார் யாருக்கு பயிற்சி கொடுக்கிறது? அப்ப இதுதான் இங்க பிரச்சனை. இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அதைத்தான் இங்க சொல்ல வராரு. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிற அந்த மெச்சூரிட்டி தான் இங்க நம்ம வந்து ஹையர் பிளாட்ஃபார்ம்குள்ள என்டர் ஆகுறதுக்கும் அந்த அறிவா நம்ம பிரகாசிக்கிறதுக்கும் உண்டான ஒரு அடிப்படை விஷயமா நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த ஆத்ம அனாத்ம விசாரத்தை நம்ம சரியாக புரிந்து கொண்டு அதற்கான விவேகத்தை அடைந்து விட்டால் மகா வாக்கிய பொருளும் நம்மால் சரியாக புரிந்து கொள்ளப்படும் அப்படின்ட்டு இங்க சொல்றாரு. நைஷ்கர்ம சித்திகளை மகா வாக்கிய பொருளை பற்றி பேசுகிறார் சுவாமி சுரேஸ்வராச்சாரியார். அப்ப இங்க மகா வாக்கிய உபதேசம் என்ன? தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படின்னு வேதம் நமக்கு எடுத்து சொல்லுது. அப்ப எதுவாக இருக்கின்றாய் நம்ம விசாரணை பண்ணும்போது நீ அந்த தூய அறிவாக இருக்கின்றாய் அப்படின்னு வேதம் நமக்கு எடுத்து சொல்லுது. அப்ப அந்த தூய அறிவு தான் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு வேறாக இங்க படைக்கப்படுகின்ற விஷயங்கள் எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாம் தோற்ற மாயை. அது நானே எண்ணில் படைத்து நானே அவைகளை நீக்கிக் கொள்கிறேன். ஆனால் அந்த மாதிரி படைத்து நீக்குவதற்கான அனுபவம் எனக்கு அவசியம் இல்லை. அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனா அதை நான் அடைய வேண்டும், என்னை நான் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் நான் வந்து அந்த மாதிரி ஒண்ணு படைச்சு அனுபவம் ஆக்கலாம். வேண்டாம்னா அதை நான் விட்டுடலாம். அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த மாதிரி இங்க வந்து உண்மையிலே என்ன நடக்குதுன்னா அறிவுக்கு எந்த அனுபவம் கிடையாது. அந்த அனுபவம் எல்லாம் அதனால் படைக்கப்பட்ட பிரதிபிம்பமாகிய மனிதருக்கு உண்டாகின்றதுனால அந்த மனம் வந்து தன்னுடைய உண்மை தன்மையை உணரும் போது அது தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விட்டு அறிவாய் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடுது. அங்க மனமற்ற நிலை உண்டாகி அங்க மனமே இல்லை, அறிவு தான் இருக்கிறதுங்கும் போது அங்க அனுபவமே கிடையாது. அந்த நிலை தான் நம்ம அடைய வேண்டிய நிலை. அப்ப அதற்கு இங்க வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த தொம்பத விசாரணை, அதாவது நீ அதுவாகவே இருக்கிறாய்ன்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள போய் தான் நீ இதை அனுபவமாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான 2 விஷயங்களை சொல்றாரு. அது இந்த ஸ்தூல உடலாகிய அனாத்மாவாக பார்க்கும்போது மனதில் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் அந்த அமைதி நிலையில நம்ம இருந்து அதை விசாரம் செய்து பார்க்கும்போது தான் நமக்கு அது புரிய வரும். ஏன்னா இங்க வந்து இந்த உடல் மனம் என்பதெல்லாம் ஆத்மாவின் பிரதிபிம்பம். அதுதான் இந்த உலகமாகவே விரியுது. அப்ப இந்த பிரதிபிம்பம் தான் அது என்று நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா அப்ப இந்த பிரதிபிம்பத்துல என்னென்ன நம்ம பார்க்க முடியுமோ அத்தனையும் பார்க்கலாம். இப்ப நான் கண்ணாடி வழியா என்னென்ன பார்க்கும்போது என்னுடைய உருவத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நான் பார்க்கலாம். என்னுடைய கண்ணை பார்க்கலாம், காதை பார்க்கலாம், மூக்கை பார்க்கலாம், என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாவற்றையும் நான் பார்க்கலாம். அப்படி பார்க்கின்ற ஒரு அனுபவம் பலவாறாக நமக்கு இருந்தாலும் அந்த அனுபவங்கள் என்னுடைய பிரதிபிம்ப அனுபவங்கள் தான். அது என்னுடைய ரியாலிட்டி கிடையாது. அப்ப அந்த இடத்துல நம்ம தெளிவா நின்றுட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்? உண்மையா இந்த உடலா நான், இந்த மனமா நான் என்று விசாரணை பண்ணி பார்க்கும்போது அப்ப இந்த உடலும் நான் அல்ல, இந்த மனமும் நான் அல்ல அப்படிங்கிற அந்த நேர்த்தி தத்துவத்துக்குள்ள நம்ம வந்துடுவோம். வேதாந்தத்தினுடைய நேர்த்தி தத்துவம் என்ன? மனம் நான் அல்ல, புத்தி நான் அல்லன்ட்டு அந்த கரணங்களை நீக்கிறதும், இந்த உடல் நான் அல்ல என்ற இந்த உடலை நீக்குவதும், பஞ்ச கோஷங்களையும் நம்ம நீக்கிறோம். 5 கோஷங்களையும் நீக்கிட்டு அப்புறம் நமக்கு எப்படி 27 தத்துவங்களையும் நீக்கிறோம். எல்லா பஞ்ச பூதங்களும் நான் அல்ல அப்படின்னு எல்லாவற்றையும் நீக்கிட்டு பார்த்தோம்னா அந்த ஆத்மா மட்டும் இருக்கிறது அப்படிங்கும்போது நான் மட்டும் இருக்கிறேன்ங்கிற அந்த அனுபவம் நமக்கு வேதாந்தத்தின்படி விவேகத்தினால அறியப்படுகிறது. அப்ப இந்த மனநிலையில எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நம்ம அமைதியாக இருக்கின்ற அந்த நிலையில மற்றவர்கள் இந்த உடலை பார்த்து பழிக்கும் போது அதன் காரணமாக நமக்கு என்ன ஆகும்? மனதில எந்த ஒரு சலனமும் உண்டாகாது. ஏனென்றால் நமக்கு அந்த அபிமானம் போயிடுச்சு. இந்த உடல் மேல இருக்கிற அபிமானம் போய்விட்டது. நான் எனது அப்படிங்கிற அபிமானம் போய்விட்டதுனால அந்த அகங்காரம் அமகாரம் நீங்கி விட்டதுனால நமக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் நம்ம இடத்துல இருந்து வெளிப்படாது. இவன் இப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான், என்னை இப்படி திட்டான், அப்புறம் எனக்கு வயசாயிட்டே வருது, என்னுடைய உடல் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அப்புறம் நான் கொஞ்சம் அழகா இருக்கிறேன், அழகில்லாம இருக்கிறேன் அப்படிங்கிற கற்பனையான விஷயங்களுக்குள்ள எல்லாம் மனசு போய் சிக்காது.
அப்ப ஏன்னா இங்க வந்து உடல் பற்ற விட்டு விடும்போது தேவையற்ற விசய சுகங்களின் மீது ஈர்ப்பு இருக்காது அந்த மனதிற்கு. ஏன்னா அது தன்னுடைய உண்மை தன்மையை உணர்ந்துட்டு தன்னுடைய இயல்பை இழந்துடுது இல்லையா? நானுங்கிற தனித்துவப்படுத்தி கொண்டிருந்த அந்த மனசு இந்த உடல் மூலமா எத்தனை விதமான காரியங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருந்ததோ அத்தனை காரியங்கள் இருந்து விடுபட்டு விடும். ஆத்மாவை அனுபவமாக்கும் போது, தன்னை உணர்ந்து கொள்ளும் போது, தன்னுடைய சொரூபத்துக்கு திரும்பும் போது. அப்ப இதை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை புரிஞ்சுக்கிட்டா இந்த உடலில் இருக்கும் குறைகளாகிய அந்த வயோதிகம், வியாதி, மரணம் போன்றவைகள் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. மேலும் இந்த ஸ்தூல உடலுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லாம நம்ம விட்டு விடுவது போல சூக்ஷ்ம உடலாகிய மனோ உடல் இருக்கு இல்லையா, அங்க வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன? ஆசை, கோபம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்கின்ற பேய்கள், தீய உணர்ச்சிகள் எல்லாம் நமக்குள்ள வெளிப்படுது இல்லையா, அதுவும் நம்ம இடத்துல இருந்து நீங்கிவிடும். ஏன்னா இதெல்லாம் வந்து அஜ்ஞானத்தினால ஏற்றி வைக்கப்பட்ட விசய சுகங்கள். அப்ப இதெல்லாம் நமக்கு நீங்கும் போது முற்பிறவி கர்ம வாசனைகள், சம்ஸ்காரங்கள் எல்லாம் நம்மை விட்டு இல்லாமல் வெளியேறிவிடும் என்றதுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற ஒரு ஆழமான விஷயமா நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க நம்ம வந்து தூய்மையான அந்த நிலையில, அந்த சுத்தமானவனாக நம்ம எப்போ இருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய உண்மை சொரூபத்தை உணரும் போதுதான் அந்த தூய அறிவாய், அந்த ஆனந்த நிலையிலே நாம பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப இதற்கு நமக்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நமக்கு அந்த பஞ்ச கோஷங்கள் தடையாக இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? மீண்டும் மீண்டும் அதுதானே பார்க்கிறோம் நேர்த்தி பண்ணும்போது. அப்ப இந்த அன்னமய கோஷத்தை நீக்கி விடுறோம், மனோமய கோஷமாகிய மனதில் இருக்கக்கூடிய சலனங்களையும் நீக்கி விடுறோம். அடுத்தது பிராணமய கோஷமாகிய மூச்சு விஷயங்கள்ல நம்ம உண்மையிலே அது அல்ல. காரணம் என்ன? அந்த பிராணங்கிறது இந்த உடல் இயங்குவதற்கான ஒரு உயிராற்றல் தான். அப்ப அந்த பிராண சக்தி இந்த உடல் இயங்கிக் கொண்டிருந்தாலும் அந்த பிராணன் ஆத்மாவை அறிவதற்கு துணையாக நிற்காது. ஆத்மாவை அனுபவமாக்குவதற்கு அது ஒரு கருவி அல்ல. அப்ப அங்க பிராணங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம நீக்கிடுறோம். அப்ப இங்க என்னென்ன நீக்கிறோம்? அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம். அடுத்தது புத்தி, விஞ்ஞானமய கோஷம். இப்ப இந்த புத்திங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம என்ன பண்றோம்? நான் இப்படி அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை வெளியிருந்து ஏத்தி ஏத்தி அனுபவமாக்க முயற்சி பண்றோம். அப்புறம் நான் ஆத்மாவா பிரகாசிக்கிறேன்னா எனக்கு ஏதாவது அனுபவம் உண்டாகுதா? அந்த இறைவனை நான் பார்த்துடுவேனா? அல்லது இறைவனை வந்து ஒளியா தரிசனம் பண்ணுவானா? அப்படின்னு ஏதேதோ ஒரு கற்பனைக்குள்ள ஆராய்ச்சி பண்றோம் இல்லையா? அதெல்லாம் புத்தியினுடைய விகாரங்கள். மனதின் மூலமா ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்கள் வந்து புத்தியா பரிணமித்து அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. அப்ப அதுல இருந்தும் நம்ம விடுபடணும். அப்ப மனோமய கோஷத்திலிருந்து விடுபடும் போது இறுதியாக ஒரு கோஷம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஆனந்தமய கோஷம். இப்ப இந்த ஆனந்தமய கோஷம் தான் காரண சரீரம். இப்ப இந்த காரண சரீரம் என்ன பண்ணோம்னா, மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம இங்கேயே நீக்கிடலாம். ஏன் இங்கேயே நீக்கிடலாம்? நமக்கு விழிப்பு நிலை அனுபவத்துல இவைகள் எல்லாம் உணரப்படுது. கரெக்ட் தானே? ஏன்னா இப்ப விழிப்பு நிலை அனுபவத்துல நான் அன்னமய கோஷத்தை பார்க்கிறேன், இந்த உடம்பு நான் இல்லைன்ட்டு உணர்ந்துக்கிறேன். அதே மாதிரி விழிப்பு நிலை அனுபவத்துல மனோமய கோஷத்தையும் நான் பார்க்கிறேன். இந்த மனசில் இருந்திருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நான் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் என்பதையும் நான் நீக்க முடியுது. அதே மாதிரி பிராணனும் தெரியுது. இந்த பிராணன் வந்து இந்த உடல் இயங்குவதற்கான ஒரு ஆற்றல் தான். இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இது இருக்கும். உடல் விடுபடும் போது இந்த பிராணனும் மனமும் வெளியே கிளம்பிடும். அப்ப இங்க வந்து நான் இந்த பிராணனோ உடலோ கிடையாது. அப்ப நான் இவைகளுக்கு அப்பாற்பட்ட தூய அறிவு தான் அப்படிங்கறத நான் அந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறேன். அப்ப புத்தியையும் நான் இங்க வேண்டாம்னு விட்டுறேன். அப்ப பிராணனும் விட்டுறேன். புத்தி வந்து என்ன? ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான அறிவு. அந்த புற அறிவும் நான் வந்து ஒரு ஏட்டு சுரைக்காய் மாதிரிதான். அது நீங்க வந்து வேதம் படிச்சாலும் சரி, நீங்க சயின்ஸ் படிச்சாலும் சரி, அது வந்து மனதில் ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான விசய சுகங்கள் தான். ஆனா இங்க என்னன்னா, அந்த சயின்ஸ் சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போய் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா அப்ளை பண்ணி பார்க்கிறோம். இங்க வேதாந்த விஷயத்துக்குள்ள நம்ம இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான அறியாமைகளை நீக்கி விடுகிறோம். இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம், ரெண்டு பாடத்திட்டங்களுக்குள்ள வித்தியாசம். அப்ப இங்க வேதாந்த பாடத்தை படிக்கிறதுனால புதுசா எதையும் நம்ம கத்துக்கல. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமைகளை பூரா நீக்கிக்கிட்டோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கத்துக்கிட்டோம். அது என்னன்னா, நான் ஆத்மா அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வேதாந்த பாடத்துல கத்துக்க போறது. மீதி எல்லாம் வந்து அனாத்ம விஷயங்கள். அப்ப அதை பூரா நம்ம நீக்கணும். நீக்காம நீங்க வேதாந்தத்துல என்ன படிச்சாலும் அது பிரயோஜனமற்ற ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும். அப்ப இதையெல்லாம் நீக்கிட்டு பார்க்கும்போது எல்லாமே இந்த விழிப்பு நிலை அனுபவத்துல நம்மளால செய்ய முடியும். ஆனா காரண தேகம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும்தான் ஆழ்ந்த உறக்கத்துல நமக்கு அனுபவம் ஆகும். காரண தேகம் மட்டும்தான் வேற எந்த இடத்துல அனுபவம் ஆகாது, ஆழ்ந்த உறக்கத்துல அனுபவம் ஆகும்.
அப்ப நம்ம வந்து மனோ உலகத்துக்குள்ள போனா கூட கனவு வந்துடும். கனவு வரும்போது அங்க மனம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அங்க உடல் இருக்காது. இந்த இந்த உடல் அங்க போய் வேலை செய்யாது. ஆனா மனசு என்ன பண்ணும்னா கற்பனையான உலகத்தை படைச்சு, கற்பனையான உடலை படைச்சு, அந்த கனவு உலகத்துல பலவாறு அனுபவங்களை அங்க வச்சுக்கிட்டு இருக்கும். அது கனவு காணும் வரை உண்மையாக இருக்கும், சத்தியமாவே இருக்கும். அப்ப அந்த கனவு உலகமும் விழிப்பு நிலை உலகமும் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது? இதெல்லாம் உண்மை அல்ல அப்படிங்கிற ஒரு புரிதலை நமக்கு கொடுக்குது. புத்தியினுடைய விவேகத்தினால இதெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவை நமக்கு எப்படி கொடுக்குது? இந்த வேதாந்த பாடங்களை படித்து அனாத்ம ஆத்ம விசாரத்தை மேற்கொள்ளும் போது எது ஆத்மா எது அனாத்மா அப்படிங்கிற அந்த இரண்டுக்கு உண்டான தெளிவு நம்ம இடத்துல வந்து விட்டதுனால அனாத்ம விஷயங்கள் எல்லாம் நீக்கிடுறோம். அப்படி நீக்கும் போது நம்ம இந்த பஞ்ச கோஷங்கள்ல 4 கோஷங்களை எளிதா நீக்க முடியற மாதிரி ஆனந்தமய கோஷமாகிய காரண தேகத்தையே நீக்க முடியல அப்படின்னா அது நம்முடைய பூர்வ சம்ஸ்காரம். இந்த பிறவியில சேர்த்து வச்ச விஷயங்கள் இல்ல. அது இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிறவிகள் எடுத்துடைய அத்தனை ரகசியங்கள் அதுக்குள்ள பதிஞ்சிருக்கு. அதுல நம்முடைய பதிவுகள் இருக்கு. பதிவுகள்னா நல்ல பதிவுகள், கெட்ட பதிவுகள் 2மே காரண சரீரத்துக்குள்ள இருக்கு. அந்த காரண சரீரம்ங்கிறது வந்து சஞ்சித கர்மாங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா சஞ்சித கர்மாங்கிறது அது எல்லா பிறவிகளை ஏற்படுத்தி கொண்ட பாவ புண்ணிய மூட்டை. நாம் செய்த நன்மை தீமைகளுடைய விஷயங்கள் பூரா அங்க பொதிந்து கிடைக்குது சஞ்சீத கர்மாவுல, காரண சரீரத்துல. சரி, இப்ப அந்த காரண சரீரத்தை நம்ம அறிய முடியுமான்னா ஆழ்ந்த உறக்கத்துல நம்மளால அறிய முடியாம போய் நம்ம என்ன பண்றோம்? மனமற்ற நிலையில அங்க தூங்கிடுறோம். ஏன்னா மனசு அங்க இல்லாம போயிடுது இல்லையா? மனம் வந்து ஒடுங்கும் போது, காரண சரீரத்துல போய் ஒடுங்கும் போது அந்த மனசு தானே விழிப்பு நிலையிலயோ கனவுலையோ இதெல்லாம் படைச்சு பாக்குது. ஆனா அது காரண சரீரத்துக்குள்ள போகும்போது மனசே இல்லாம போறதுனால நமக்கு அந்த காரண சரீர அனுபவமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம தூங்குறோமாங்கிறது கூட நமக்கு தெரியல. ஆனா இப்ப நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள வரும்போது இப்ப இந்த காரண சரீரத்துல நான் நல்லா தூங்குனேங்கிறத ஒன்று பார்த்து கொண்டே இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? சாட்சி அப்படிங்கிற விஷயத்த நம்ம திருப்பி பார்வையாளனா பார்க்க கூடாது. அது எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கணும். தன்னுடைய நிலையை அது தானே பார்க்கிற மாதிரி, தன்னுடைய சுயமாக அதை நீங்க பார்க்கிற மாதிரி பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது இங்க காரணத்தேகமும் அதுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. காரணம் என்ன? அது அறிவு. அப்ப அந்த அறிவுக்கு தெரியாம இங்க எதுவுமே இல்லை. அப்ப அதனால காரணத்தேக நிலையில பார்த்துக்கிட்டே இருக்கு, கனவு நிலையிலையும் பார்த்துக்கிட்டே இருக்கு, விழிப்பு நிலையிலையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த 3 நிலையிலையும் அது பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதனுடைய அறிவுக்கு வருது, அப்படி புரிஞ்சுக்கணும். அதனுடைய அறிவுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது, அப்படி புரிஞ்சுக்கணும். அதனுடைய அறிவுக்கு தெரியாம எதுவுமே இல்லை. விழிப்பு நிலையும் அதுக்கு தெரியாம நடக்காது, கனவு நிலையும் அதுக்கு தெரியாம நடக்காது, ஆழ்ந்த உறக்க நிலையும் அதுக்கு தெரியாம நடக்காது. அப்ப இந்த 3 நிலையிலையும் இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த காரணத்தேகத்துக்குள்ள போகும்போது நம்மை நாம் தெரிந்து கொள்ள முடியாததுனால நமக்கு அங்கேயும் ஆத்ம அனுபவம், அதாவது என்னை பற்றி எனக்கு தெரிந்து கொள்ளவே முடியல. அப்ப எங்க நான் வந்து உண்மையிலேயே ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன்னா விழிப்பு நிலையில தெரிஞ்சுக்கிறேன், நான் தான் ஆத்மான்ட்டு. ஆனாலும் அது எனக்கு வந்து என்னை உணர முடியல அப்படின்ட்டு மனசு எதிர்பார்க்குது. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், அது உணர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் இந்த உடல்ல இருந்து கொண்டு இந்த உடல் வழியா மனம் வழியா அதை நம்ம அனுபவமாக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கறத தெள்ள தெளிவாக சொல்றாங்க மகான்கள். அது வந்து நடக்காது, அதை எதிர்பார்க்காதீங்கன்ட்டு. சரி, அப்ப நான் வந்து என்னோட சுயத்திலே நிக்கிறேன். அந்த சுயம் வந்து எனக்கு அனுபவம் ஆகவே வேண்டாம். ஆனா அந்த சுயம் தான் நானுங்கிறதுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. ஆனா நான் அதுதான். அது எப்படிங்க நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்ப இந்த பாடத்திட்டங்கள் மூலமா நம்ம உள்ள வந்து வந்து நமக்கு அந்த அறிவு விரிவாகுது இல்லைங்களா? மனம் வந்து அந்த இருமைகளற்ற நிலையெல்லாம் ஈஸ்வர தன்மைக்குள்ள போய் தன்னை இழந்து விடுது பாருங்க. அந்த இழப்பு உண்டாகும் போது தானா நமக்குள்ள ஒரு பிரகாசிக்கும். தானா பிரகாசிக்கும்னா என்னுடைய சொரூபம் எனக்கு அனுபவம் ஆகும். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸா வெளியே சொல்லவே முடியாது. என்னுடைய அனுபவத்தை நான் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அது மாதிரிதான் ஒவ்வொருத்தருடைய அனுபவமும். ஏன்னா அது மட்டும்தான் இருக்கு, அதனுடைய அனுபவத்தை வெளி சொல்ல முடியாத ஒரு நிலை. ஆனா அந்த நிலையில என்ன அப்படின்னா ஒன்றுமற்ற நிலை. அங்க வந்து எந்த ஒரு அனுபவம் அது கிடையாது. இதுதான் அதுதான் அப்படிங்கறத சொல்லவே முடியாது. அதனாலதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த உலகம் மறைஞ்சு போச்சுன்னா பிரம்மம் தெரியும், பிரம்மம் தெரியலன்னா இந்த உலகம் தெரியும். இந்த 2 விஷயங்கள் தான் இங்க முக்கியமா பார்க்கணும். அப்ப இந்த உலகம்னு ஒண்ணு தெரியுதுன்னா அங்க என்னென்ன இருக்கணும்? அறிவும் மனமும் இருந்தா தான் உலகம்னு ஒண்ணு தெரியும். ஆனா அறிவு மட்டும் எனக்கு அனுபவமாக வேண்டும், ஆத்மா மட்டும் எனக்கு அனுபவமாக வேண்டும்னா அங்க மனம் இருக்கக்கூடாது. அப்ப மனம் இல்லாத நிலைதான் காரண சரீரம். அப்ப மனம் அற்ற நிலையில காரண சரீரத்துல ஏன் நமக்கு அந்த அனுபவம் இல்லை அப்படின்னா அங்கு நம்ம இடத்துல அறியாமை இருக்கின்றது.
என்ன அறியாமைனா, தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியாத ஒரு அறியாமை அங்க இருக்கிறது. அங்க வந்து என்னை தெரிஞ்சு கொள்ள முடியாத நிலையில மனசு போய் ஒடுங்கிக் கொள்கிறது. அப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, அதான் ஒவ்வொரு முறையும் நம்ம காரணம் தேடத்துக்குள்ள மனசு போய் உள்ள போயிட்டு வெளிய வரும்போது, அது பூர்வ சம்ஸ்கார பதிவுகள எடுத்துட்டு வருது. இப்ப நம்ம இந்த பாடங்கள படிச்சு என்ன பண்றோம்னா, ஆத்ம ஞான தெளிவுல வந்து, இப்ப நம்ம மனதுல எழக்கூடிய பெரும்பாலான எண்ணங்கள் எல்லாம் நம்ம நீக்கிட்டே இருப்போம். ஏன்னா இதெல்லாம் உண்மை இல்ல, இதெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணம் அப்படின்னு தெரிஞ்சு, மேக்ஸிமம் நம்ம மைண்ட வந்து பியூரிஃபிகேஷன் கொண்டு வந்துரும். நான் சொல்றது வந்து ஹையர் லெவல்ல இருக்கிறவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இப்ப ஆரம்ப நிலை பத்தி இத புரிஞ்சுக்க முடியாது. காரணம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே மனதுல நெறைய அழுக்கு வச்சுட்டு இருக்கோம். இன்னும் அதுவே நீங்கல. அதுக்குள்ள நமக்கு அனுபவம் ஆகாது. ஆனா இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வந்த நெறைய ஞானிகள் இருக்காங்கல்ல. இந்த பாடத்தை புரிந்து கொண்டு, தன்னுடைய அஞ்ஞானத்தை எல்லாம் நீக்கிக் கொண்டு, அந்த அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற ஞானிகள் எப்படி இருப்பாங்கன்னா, மனதுல அவங்களுக்கு எந்த சலனமும் இல்ல. எல்லாவற்றையும் சாட்சியா மாத்திக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, தன்னுடைய அனுபவத்துல வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அனுபவமே கிடையாது. அது வந்து ஒரு வெற்று பார்வைன்னு சொல்லலாம். வெற்று பார்வை அவ்வளவுதான். அங்க இதுதான் அதுதான்ட்டு கூட அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில அந்த நிலையில அவங்க இருக்கும்போது, அவங்களுக்கு என்ன ஆகும்னா, திடீர்னுட்டு அவங்க நைட் எப்படிதான் தூங்குவாங்க. ஞானியா இருந்தாலும், அவன் அஞ்ஞானியா இருந்தாலும், அவனுக்கு உடல்ங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால, அந்த உடலுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் நடக்கும். ஏன்னா அவனுக்கு பசிக்கும், சாப்பிடணும், அவனுக்கு மலஜலம் வரும், அவனுக்கு தூக்கம் வரும், அவனுக்கு நோய் வரும். எல்லாமே ஞானிக்கும் இருக்கும், அஞ்ஞானிக்கும் இருக்கும். அப்ப ஞானி வந்து என்ன பண்ணுவான், நைட்டு போய் தூங்குறான் இல்லையா, அவனுடைய இயல்பு வாழ்க்கையில எப்பயும் போல நைட்டு தூங்கும்போது அவனுக்கு இப்ப இருக்கிற சம்ஸ்கார பதிவு எதுவுமே ஆக்டிவேட் ஆகாம இருந்தாலும், பூர்வ சம்ஸ்காரம் என்ன பண்ணும்னா அந்த சஞ்சித கர்மாவில இருந்து ஒண்ணு தூக்கிட்டு வரும் மனசு. அப்ப அவன் விடுத்து எழுந்த உடனே மறுநாள் என்ன பாத்தீங்கன்னா ஒரு புது சம்ஸ்காரம் அவனுக்கு வெளிப்படும். அப்ப ஞானி யோசிப்பான். ஏன்னா அவன் ஏற்கனவே ஞானத்துல இருக்கிறதுனால, இந்த புதிய பதிவு எங்கிருந்து வந்தது, நான் வந்து இவ்வளவு தூரம் பியூரிபிகேஷன் ஆகி தெளிவா இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வெளிப்படுது, என்னுடைய மனசுல வந்து ஒரு சலனமாகுது. அப்ப இது வந்து என்னுடைய பூர்வ சம்ஸ்காரம், வாசனைகள் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா, அதை அப்பயே தன்னுடைய ஞானத்தால சுட்டு எரித்து விடுவான். இப்படிதான் ஞானி வந்து தன்னுடைய சஞ்சித கர்மாவை கழிக்கிறான். அப்புறம் இன்னொரு வகையிலையும் ஞானி சஞ்சித கர்மாவை கழிக்கிறான் அப்படின்ட்டு கைவல்ய நவநீதம் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, அவன் ஞானியா மாறிட்டதுனால அவன்கிட்ட எந்த ஒரு அகங்காரம், மமகாரம் அற்ற தன்மையில அவன் ஒரு சாதுவா, சாதாரண மனிதனா இருப்பான். ஆனா சராசரி மனிதர்கள் அவனை பார்க்கும்போது அவனை உதாசீனப்படுத்துவார்கள். அந்த ஞானின்னு தெரியாதனால அவனை உதாசீனப்படுத்துவாங்க. இவன் ஒரு பைத்தியக்காரன், முட்டாள், பொழைக்க தெரியாதவன். அப்புறம் வந்து இவன் வந்து சமுதாயத்துக்கு ஒரு கேடு. ஏன்னா இவன் வந்து ஒரு சுயநலமா வாழ்றான். ஏன்னா நானே பிரம்மங்கிறான். இவன் இவன் மட்டும் வாழ்ந்தா போதுமா? இந்த சமுதாயத்துல எத்தனை பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் யார் தீர்க்கிறது? அப்படி இப்படின்ட்டு அந்த ஞானியினுடைய மகத்துவம் தெரியாத மடையர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஞானியை உதாசீனம் செய்வார்கள். அப்படி உதாசீனம் செய்யும் போது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஞானி ஏற்கனவே சம்சித கர்மாவில சேர்த்து வச்சிருக்கிற பாவ கர்மாலாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் அந்த ஞானியை தூற்றுபவனுக்கு போயிடும். இப்ப ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஞானியை புரிஞ்சுக்குவாங்க. இவர் உண்மையிலேயே மகான் தான். இவர் வந்து இந்த ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிட்டு கர்ம காரியங்களில் ஈடுபடாம அந்த தூய அறிவா பிரகாசிச்சுட்டு இருக்காரு. அப்ப இவரை பார்க்கிறது பாக்கியம். அந்த ஞானி தரிசனம் அவ்வளவு ஒரு மகா புண்ணியம். அப்ப அந்த ஞானியை நான் தரிசிப்பதனால எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. திடஞானி தரிசனமே தீர்த்தமாடல். ரிபுகீதை. ரிபுகீதை என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஞானியை தரிசனம் பண்ணிட்டா, நீங்க கங்கை, காவேரி போன்ற மிகப்பெரிய புண்ணிய நதிகள்ல போய் குளிச்சா என்ன புண்ணியம் கிடைக்குமோ, அது ஒரு ஞானியை தரிசிப்பதனால கிடைக்கும். அப்ப அந்த ஞானி தரிசனம், திடஞானி தரிசனமே தீர்த்தமாடல், திடஞானி தரிசனமே நித்திய பூஜை. நிறைய அருமையான பாடல், அது மறந்துட்டு எனக்கு டக்கு ஞாபகத்து வரல. அப்ப இந்த மாதிரி நிறைய அந்த ஞானியினுடைய பெருமைகளை ரிபுகீதை பேசும். ரிபுகீதை மீண்டும் கேட்டு பாருங்க. அப்ப அந்த ஞானியினுடைய பெருமைகளை பேசும்போது அப்படிப்பட்ட ஒரு ஞானியை போற்றுகின்றான் பாத்தீங்களா? அவன் சராசரி மனிதனா இருந்தா கூட போதும், அவனுக்கு புண்ணியம் வந்துடும். எந்த புண்ணியம்? யாருடைய புண்ணியம்? அந்த ஞானியினுடைய புண்ணியம். ஞானியை ஏற்கனவே முற்பிறவைகள்ல நிறைய புண்ணியம் சேர்த்து வச்சிருக்கான்ல சஞ்சித கர்மாவில, அந்த புண்ணிய கர்மாவை எடுத்து அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த இயற்கை என்ன பண்ணோம்னா அந்த ஞானியை போற்றுபவனுக்கு கொடுத்துரும். அவனுடைய பாவ கர்மாவை எடுத்து அந்த ஞானியை தூற்றுபவனுக்கு கொடுத்துரும். இந்த ரெண்டும் தான் நடந்துகிட்டே இருக்கும். இதனால ஞானியினுடைய கர்மா பூரா ஜீரோ ஆயிடும். ஞானியினுடைய சஞ்சித கர்மாவே எப்படி அவன் அழிக்கிறான் அப்படின்னா இதுதான் ரகசியம். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னேன். அந்த கர்ம ரகசியம் ஒண்ணு இருக்குங்க. காரண சரீரத்துல இருக்கிற சஞ்சித கர்மாவை எப்படிங்க நம்ம அழிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரண சரீரத்துடைய கர்ம ரகசியங்களை அழிப்பதற்கான ஒரே வழி, ஆத்ம ஞானம் அடைந்து விட்ட ஞானிக்கு
போற்றுதலினால் அதனுடைய புண்ணிய கர்மங்கள் அவனை போற்றுபவர்களுக்கும், தூற்றுவதனால் அவனுடைய பாவ கர்மங்கள் தூற்றுபவர்களுக்கும் போய் சேர்ந்துடும். அவனுக்கு ஒன்றும் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய பேங்க் பேலன்ஸ் ஜீரோ ஆயிடும். அப்ப பேங்க் பேலன்ஸ் ஜீரோ ஆயிடுதுன்னா எப்படி? அவன் வச்சிருந்த அத்தனை இழந்துருவான். எல்லாத்தையும் டோட்டலா ஜீரோ பண்ணிடுறான். அப்போ அவன் என்ன பண்றான்? அந்த உடம்பை விட்டுட்டு போயிட்டான்னா மீண்டும் பிறக்க மாட்டான். அந்த ஞானிக்கு இனிமேல் தேக சம்பந்தம் கிடையாது. அப்படித்தான் ஞானிகளுடைய வாழ்க்கை இருக்கு. அப்ப அந்த மாதிரி வருகின்ற ஞானிகள் வந்து அந்த அறிவாய் திட ஞானியாய் நிற்பதற்கான ரகசியமே என்ன அப்படின்னா, அந்த தூய ஆன்மான்னு நம்ம அதை அனுபவம் ஆக்கிட்டு அதுலயே நிக்கிறது தான் இங்க முக்கியம். அதுல நிக்கிறதே கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த ஆத்ம ஞான பாடங்களை படிச்சுட்டாலும் கூட மீண்டும் மீண்டும் உலக விவகாரங்கள்ல அது இது பண்ணி சிக்கிக்கிட்டு சின்ன பின்னம் ஆயிக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன? மீண்டும் பல ஆசைகள், மனதினுடைய எழுச்சிகள், அந்த சம்ஸ்கார பதிவுகள், அதுதான் அவங்களை வந்து அந்த பூரண தன்மைக்குள்ள திரும்ப விட மாட்டேங்குது. அந்த பூரண தன்மைக்குள்ள அவங்க திரும்பிட்டா என்ன ஆகும்னா, அவங்க வந்து இங்க நான் ஒண்ணும் செய்யறது இல்லைங்கிறதால தானே ஈஸ்வரன் கிட்ட சரண்டர் ஆகுறாங்க. ஆரம்பத்துல அவங்க தன்னுடைய செயலாவது ஒன்றும் இல்லை, எல்லாம் அவன் செயலே அப்படின்னு ஈஸ்வரன் கிட்ட பூரணமா ஒப்படைச்ச பிறகு அந்த ஞானியினுடைய வாழ்க்கையை ஈஸ்வரன் வாழ்கின்றான்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா அவன் வாழ்றது கிடையாது, அவனுடைய வாழ்க்கையை ஈஸ்வரன் வாழ்கின்றான். அப்படின்னா என்ன? அவனுக்கு என்ன வரணும், என்ன வரக்கூடாது, அவன்கிட்ட இருந்து என்ன எடுக்கணும், எதை எடுக்கக்கூடாதுன்னு அவன் தீர்மானம் பண்ணுவான். ஆனா அந்த மாதிரி ஈஸ்வரன் தீர்மானம் பண்ணி அவனுடைய வாழ்க்கையை வழி நடத்துவதை ஞானி பிரசாதமாக ஏற்றுக்கொள்வான். அவனுக்கு எந்த ஒரு விருப்பு வெறுப்பதுல இல்ல. அந்த சம்பவத்துல விருப்பு வெறுப்பே கிடையாது. அவன் அப்படியே அதை ஏற்றுக்குவான். அவனுக்கு ஒண்ணு வந்தாலும் ஆட்டம் ஆட மாட்டான், ஒண்ணு போனாலும் துக்கம் அடைய மாட்டான். ரெண்டையும் அவன் சமமா பார்ப்பான். அதுதான் அவனுடைய உயர் பரிமாண நிலை, அந்த அறிவின் உயர் பரிமாண நிலை என்று நாம் சொல்றோம். அப்ப இந்த நிலைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வரணும்னா என்ன செய்யணும்? அதற்கு தான் இந்த வேதாந்த பாடங்களை நம்ம தெளிவாக படித்து நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அறியாமைகள் எல்லாம் நீக்கி அந்த இருமைகள் இல்லாத நிலையில் உண்டாகின்ற மன தூய்மை இருக்குது பாருங்க, அந்த நிலையில் அந்த ஆத்ம பிரகாசம் நமக்கு உண்டாகும். அந்த நிலை நம்ம உண்டாகும் போது நம்ம இடத்துல அப்படியே அந்த சரணாகதி தத்துவத்துக்குள்ள முழுமையா நம்ம நுழையிறது நமக்கே தெரியும். அப்படி நுழையும் போது இங்க நம்ம ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை, அதுதான் ஆட்டுவிக்கும். இங்க நான் ஒண்ணும் பண்ணவே இல்லை, எல்லாம் அதுதான் செய்யுது அப்படின்ட்டு அவன் தன்னை இழந்து விடுவான். அந்த ஞானிங்கிறவன் ஒருத்தன் அங்க இல்ல, அவனே அங்க இல்ல, அது மட்டும்தான் இருக்குது. அந்த நிலை, அந்த நிலையை வந்து எப்படி சொல்ல முடியும்? வார்த்தையால் எப்படி சொல்ல முடியும்? அதையே நம்ம அனுபவமாக்க முடியாது. அந்த ஞானி அந்த நிலைக்குள்ள போயிட்டான்னா அவன் நம்ம எப்படி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கான்ட்டு அவனை பத்தி ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமான்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. அப்ப அதனால அது அவரவர்களுக்கு உண்டாகுகின்ற ஒரு தனித்துவமான அனுபவம். அது மனமற்ற நிலையில தான் உண்டாகும். அந்த மனமற்ற நிலைங்கிறது இருமைகள் அற்ற நிலை, தூய்மையான நிலை. அதை புரிஞ்சுக்கங்க. அதுதான் இங்க நடக்க வேண்டிய மாற்றம், ஒவ்வொருத்தருக்கும் நடக்க வேண்டிய மாற்றம். அதைத்தான் இங்க சொல்றாரு. அப்ப அந்த நிலையில தான் இங்க நம்ம இருக்கணும். அப்படி இருந்துட்டா இங்க காரண சரீரம் வந்து காணாம போயிடும். அந்த காரண சரீரம் காணாம போயிட்டா ஆனந்த நிலை உண்டாகும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த நிலைக்கு எப்படிங்க போறது அப்படின்னா ஒரு சூட்சம ரகசியம் சொல்லிடுறேன், அதையும் புரிஞ்சுக்குங்க. இப்ப வந்து நம்ம தூங்குறதுக்காக என்ன பண்றோம்? அமைதியை நோக்கி தானே போறோம். இப்ப தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம், பத்திரிகையார் சொல்றார். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். ஏன் அப்படி தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் சொல்றாரு? இப்ப தூங்காம இருக்கிற நிலையில நமக்கு இந்த உலக அனுபவம் இருக்குது, உலகம்ங்கிறது ஒண்ணு இருக்குது. ஆனா தூங்கும் போது இந்த உலகம் இல்லாம போகுது. அப்ப தூங்கும் போதுதான் இந்த உலகம் இல்லாம போகுது. அப்பதான் மனதுக்கு ஒரு ஆனந்தமும் அமைதியும் கிடைக்குது. ஆனால் அது அனுபவம் ஆக மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. அப்ப தூங்கும் போது அந்த அனுபவம் ஆயிட்டா ஆனந்தமா இருக்கும் இல்லையா? ஏன்னா தூங்கும் போது தானே அமைதி இருக்குது, ஆனந்தம் இருக்கு. அந்த நிலையில நான் என்னை அனுபவம் ஆக்குறது தானே ஆனந்தமா இருக்கும். அது நடக்க மாட்டேங்குது. அங்கேயும் நடக்க மாட்டேங்குது, இங்கேயும் நடக்க மாட்டேங்குது, விழிப்பு நிலையில நடக்க மாட்டேங்குது. அப்ப தூங்காமலே ஆனா தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி, தூங்காமல் தூங்கி சுகம் எப்படி அடைவது அப்படின்னா, இப்ப சாதாரணமா நம்ம வந்து அந்த தூங்குற நிலைக்கு போறோம் இல்லையா? நம்மள அறியாம தூங்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே கண் அப்படியே மூடும், நம்மள அறியாம கண்ணு மூடும், ஒரு இருட்டு வரும். கண்ணு மூடின உடனே அங்க இருள் சூழும். அந்த இருள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுமற்ற தன்மை, அங்க வந்து எதுவுமே இருக்காது, எந்த ஒரு எண்ணங்களும் இருக்காது, அப்படியே ஒரு டார்க்னஸ். அந்த நிலை தான் அங்க வெட்ட வெளி நிலை. அதாவது அந்த வெட்ட வெளி அப்படிதான் இருக்கு, அங்க ஒன்றும் கிடையாது, அங்க ஒரு டார்க்னஸ் தான் இருக்கு. அந்த டார்க்னஸ்க்கு வந்து அப்படியே வெளியே யாராலையும் எதனாலையும் அனுபவமாக்க முடியாத, அங்க எதுவும் அற்ற
ஜஸ்ட் நீங்க அப்படி கண்ணை மூடி பாத்தீங்கன்னாலே தெரியும், அங்க ஒன்றும் இல்லை. கண்ணு மூடிட்டீங்கன்னா அதுக்குள்ள ஒரு காட்சியும் இல்லை, அங்க எந்த அனுபவமும் இல்லை. ஏன்னா புலன்கள் வேலை செஞ்சாதான் அனுபவம் உண்டாகும். அப்புறம் நம்ம சும்மா கண்ணை மூடி அப்படி நின்றுட்டு இருந்தாலும் மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். புலன்கள் அனுபவம் செய்யலனாலும் மனசு வேலை செஞ்சிடும். ஆனா மனசு வந்து விழிப்பு நிலையில இருக்கிறதுனால வேலை செய்யும். ஆனா தூங்க போகும்போது மனசும் அப்படியே அடங்கும் இல்லையா, ஒடுங்கும் இல்லையா? அப்ப அந்த தூக்கத்துக்கு போற அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கு பாருங்க, அந்த நிலையில நீங்க தூங்காம இருக்கிற மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த தூக்க நிலைக்கு போகுது, அங்க ஒன்றமற்ற நிலை உண்டாகுது. அதுதான் என்னுடைய சுயம். அங்க வந்து ஒரு இருள் இருக்கு, எதையும் என்னால அனுபவமாக்க முடியாது. நானா என்ன எது தெரியாத ஒரு சூழ்நிலையில இருப்பேன். அதை அப்படியே நீங்க அப்பப்போ விழிப்பு நிலையிலேயே பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, தூங்கும் போதே உங்களுக்கு அந்த தூக்கமே வந்து அப்படித்தான் நடக்கும். அந்த தூக்கமே ஒரு விழிப்பு நிலையா மாறிடும். அந்த தூக்கம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனா அங்க தூங்க மாட்டீங்க. ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் ஆத்ம எக்ஸ்பீரியன்ஸ். காரணம் என்னன்னா, இங்க மரணமும் தூக்கமும் ஒண்ணுதான். மரணமும் தூக்கமும் எப்படின்னா, மரணத்துக்கு போகும்போது நான் என்ன தெரிஞ்சுக்க முடியாது, அப்போ நான் என்ன அனுபவமாக்காம உடம்ப விட்டு போக போறேன். தூக்கத்துக்கு போகும்போது நான் என்ன தெரிஞ்சுக்க முடியாது, அப்பயும் நான் என்ன அனுபவமாக்காம தான் இந்த உடம்ப விட்டுட்டு இருக்கிறேன். ஆனா இந்த ரெண்டு நிலையில எந்த இடத்துல நான் அந்த ஆத்மாவை பிடிச்சிக்க முடியும்னா, விழிப்பு நிலையில பிடிச்சிக்கிறது தான் இங்க சிறப்பு. ஆனா அந்த விழிப்பு நிலையில பிடிக்க முடியாம மனதனுடைய பல பிரச்சனைகள் வந்து நமக்கு கற்பனையா வெளிவந்துகிட்டே இருக்கு. விழிப்பு நிலையில ஏன் பிடிக்க முடியலன்னா, தியானம் பண்ண உட்கார்ந்தாலும் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் வருது. நான் இதே மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு தியான முத்ரால உட்காந்துக்கிட்டு அமைதியா உட்கார்ந்தாலும் எனக்கு என்னமோ உடம்பு செயல்பட மாட்டேங்குது, புலன்கள் செயல்பட மாட்டேங்குது. ஆனாலும் கண்ணை மூடின மறு வினாடி மனசு செயல்பட ஆரம்பிச்சிடுது. உடல் செயல்படுறது நின்னு போகுது. ஆனா மனசு என்ன பண்ணுதுன்னா, பல குப்பைகளை தூக்கிட்டு வருது. வந்து வந்து சிந்தனை பண்ணுது. ஆனா அப்புறம் நான் என்ன பண்றேன், இந்த சிந்தனை வேண்டாம் அப்படின்ட்டு நான் மறுக்கடிக்க பாக்குறேன். அதை எதிர்க்கிறேன். அந்த மன போராட்டமா மாத்துறேன். அந்த தியானத்தை வந்து ஒரு மன போராட்டமா மாத்துறேன். அப்பவும் எனக்கு அந்த ஆத்ம அனுபவம் உண்டாகாது. ஏன்னா நான் போராடுறேன், எங்கேயோ போராடுறேன். அது நடக்காது. அப்ப இதனாலதான் என்ன சொல்றாங்க மகான்கள், நீ எந்த ஒரு செயலும் அங்க பண்ணக்கூடாது. எப்படி அதை சொல்றதுன்னா, எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்குள்ளயும் நம்ம போகக்கூடாது. நம்முடைய இயல்பு யதார்த்தத்துக்குள்ள போகணும். நம்முடைய இயல்பு யதார்த்தம் என்னன்னா, நம்ம தூங்காம தூங்கக்கூடிய ஒரு நிலை வரும். அதாவது அந்த தூக்கம் வரக்கூடிய அந்த நிலை, அதை வாட்ச் பண்ணணும் நீங்க. அதுதான் இங்க உணர்வுடைய முக்கியத்துவம். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற அந்த உணர்வை நம்ம பிடிக்க தெரிஞ்சாதான் அதெல்லாம் வாட்ச் பண்ண முடியும். நம்முடைய உணர்வே பிடிக்கிறது இல்லை, நம்ம மனசுலயே தான் இருந்துட்டு இருக்கிறோம். நம்ம எப்ப பார்த்தாலும் மனம் மனம் மனம்ட்டு மனம் சொல்றபடி எல்லாம் ஓடிக்கிட்டு இந்த புற விஷயங்கள்லயே மூழ்கி முக்கிக்கிட்டு உட்காந்துருக்கிறோம். ஏன்னா நமக்கு அந்த இன்ட்யூஷனே கிடையாது. ஓப்பனா நான் சொல்லணும்னா இன்ட்யூஷனே கிடையாது. அந்த உள்ளுணர்வே நம்ம பிடிக்க தெரியல. அந்த உள்ளுணர்வை நீங்க பிடிக்கும் போதுதான் அந்த தூங்காமல் தூங்கி சுகப்படுற அனுபவம் உண்டாக்க முடியும். அந்த நிலை வந்து தூக்கத்துக்கு போற நிலையும் கிடையாது, தூங்கி விடுவும் நிலையும் கிடையாது. ஆனா அங்க ஒன்றுமற்ற நிலை அனுபவமாகும். அந்த ஒன்றுமற்ற நிலையை ஒரு தடவை நீங்க அனுபவம் ஆக்குறதுக்கு நீங்க பலமுறை பிராக்டிஸ் பண்ணணும். அந்த பிராக்டிஸ் வந்து உங்களுடைய ரியல் லைஃப்ல ரியலா நடக்கணும், இயல்பா நடக்கணும். தனியா முயற்சியெல்லாம் எடுக்கக்கூடாது. தனியா முயற்சி எடுக்கவும் முடியாது. ஏன் முடியாதுன்னா, நீங்க தனியா பிராக்டிஸ் பண்றது தியானம் ஆயிடும். தனியா பிராக்டிஸ் பண்ற தியானம் என்ன ஆகும், அது ஒரு மெடிடேஷன் டெக்னிக்கா மனசை நிறுத்த பார்க்கும் அல்லது முயற்சி பண்ணும். மனம் வந்து அங்க நிக்காது. மனம் ஓடிக்கிட்டே இருக்கும், கற்பனைக்குள்ள இருக்கும், கண்ட விஷயங்களை இழுக்கும். அப்புறம் ஒண்ணு பாஸ்டன்ஸுக்கு போகும், இல்ல ஃபியூச்சரை பண்ணி போகும். நிகழ்காலத்துல நிக்கணும்னா நான் தியானத்துல தான் இருக்கேன்னு சொன்னாலும் கொஞ்ச நேரம் தான் அப்படி நிற்கும். திருப்பி ஏதாவது ஒரு பாஸ்டன்ஸ்க்கோ ஃபியூச்சருக்கோ போக பார்க்கும். அப்போ நம்ம பிராக்டிஸை இங்க பண்ணக்கூடாது. நம்முடைய ரியாலிட்டி, நம்முடைய யதார்த்தம், நம்முடைய இயல்பு வந்து அந்த தூங்க போற நிலையில தூங்காம இருக்கக்கூடிய நிலைய அனுபவம் உண்டாகிற நிலையை பிடிச்சிக்குங்க. அது உணர்வு நிலை. அதை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பிராக்டிஸ் என்ன ஆகும்னா, டே பை டே அப்படியே டெவலப் ஆகி நீங்க அந்த சொரூபத்திலே நின்றுட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு எல்லாமே இயல்பா நடந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய காரியம் எல்லாம் இயல்பா நடக்கும். உங்களுக்கு என்ன இன்னைக்கு நடக்கணுமோ அது நடக்கும். உங்களுக்கு என்ன வருமோ வரும், என்ன போகுமோ போகும். உங்களோட ரொட்டீன் லைஃப் அப்படியே நடக்கும். அது என்னன்னா, உங்களுடைய பதிவுகள் எல்லாம் நீங்கவே தேவையற்ற விவகாரங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கும். மனதனுடைய பதிவுகள் எல்லாம் நீங்கவே உங்களுடைய தொழில் மாற்றம் உண்டாகும், வாழ்க்கை மாற்றம் உண்டாகும். உங்களுக்கே தெரியாது. அது அனுபவசாலிகளை கேட்டீங்கன்னா தெரியும். ஏன்னா அப்படித்தான் எனக்கு நிறைய பேருக்கு உண்டானது. நிறைய மாற்றங்கள் நடக்கும் நம்ம வாழ்க்கையில. நான் ஒரு பிளான் பண்ணுவேன், அதெல்லாம் மனசுல பண்றது. ஆனா அது ஈஸ்வரத்தன்மை பண்றத நமக்குள்ளேயே எந்த ஒரு மன எழுச்சிக்குழுவும் கொண்டு போகாம அதுவே வழி நடத்தும்.
அப்ப அப்படி வழி நடத்தவே நமக்கு அந்த ஆனந்த நிலை என்ன ஆகும்னா நம்முடைய ரியாலிட்டியா மாறும். அதுதான் நான் என்னுடைய சுயம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள நம்ம இருப்போம். அது அனுபவம் ஆகும்போது இந்த உடலும் மனசும் இருக்கிற வரைக்கும் ஒரு குறையும் இருக்காது. அதாவது நீங்க சம்பாதிச்சுதான் சாப்பிடணுங்கிற அவசியம் எல்லாம் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் அதுவே கொடுத்துரும். எப்படி கொடுக்கும், எப்படி நடக்குங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒருத்தருக்கு கிடைக்கிற மாதிரியே இன்னொருத்தருக்கு கிடைக்குமான்னா அது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு மனதின் பதிவுகளுக்கு ஏற்ற வாழ்க்கையை தேடி ஆசிரமங்கள் அமைச்சுக்குவாங்க. சில சூழ்நிலைகளை உருவாக்கிவாங்க. அதெல்லாம் அவங்க மனம் செய்யற சேஷ்டை. மனசு என்ன பண்ணும்னா ஒரு ஆசிரமத்தை உருவாக்கி அந்த ஆசிரமத்துக்குள்ள போனா நான் அமைதியா இருக்கலாம்னு நினைக்கும். ஆனா அந்த ஆசிரமத்தை உருவாக்கி ஆசிரமத்துக்குள்ள அமைதியா இருக்கிறேன்னு போய் அதுல சிக்கிக்கிட்டு அந்த ஆசிரமத்தினாலேயே நம்ம எதுக்கு ஆசிரமம் ஆரம்பிச்சோங்கிற மாதிரி வந்துடும். காரணம் என்னன்னா அந்த ஆசிரமத்தை ஆரம்பிச்சவங்க பாத்தீங்கன்னா அதன் வழி நடத்துவதற்கான பல ஷெடியூலை போட்டு ஒர்க் பண்ணணும். அந்த ஆசிரமவாதிகள் வந்து சும்மா இருக்க முடியாது. அவங்க வந்து தினமும் அந்த ஒரு ஷெட்யூல் போட்டு இன்னைக்கு யார் யார் வருவாங்க, இவங்களுக்கு யார் யார் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும், நமக்கு எத்தனை சிஸ்டர்கள் இருக்காங்க அந்த சிஸ்டர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், அப்புறம் அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும். அப்படி இப்படி நிறைய சாதாரண மனிதனை விட ஒரு சராசரி மனிதனை விட நிறைய விஷயங்களை இழுத்து போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் நம்ம பார்க்கணும். பட் இதெல்லாம் என்னன்னா மைண்டினுடைய பிளே. இங்க ஆன்மீகவாதியாகணும்னா ஆசிரமம் அமைக்கணும்னு யார் சொன்னா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம இந்த விஷயத்த சொல்லி கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆசிரமம் அமைச்சுதான் சொல்லி கொடுக்கணும்னு யார் சொன்னா? ஏன் இந்த மாதிரி ஆன்லைன்ல சொன்னா மக்கள் கேட்க மாட்டாங்களா? நமக்கு உண்மையா ஆத்மார்த்தமா ஒரு விஷயத்த செய்யணும்னா அதற்கான வாய்ப்பை அதுவே உருவாக்கி கொடுக்கும். நீங்க ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சமுதாயத்துக்கு அது ஏதோ ஒரு வகையில அந்த வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும். அந்த வாய்ப்பை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமே தவிர நாமளா ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ண ஆசைப்பட்டோம்னா அது மைண்டினுடைய பிளே. ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம மைண்ட்ல தான் பிளே பண்றோம். இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம், அப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், இப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்னு ஒரு விஷயத்த போகணும்னா அது மைண்டினுடைய பிளே. அப்ப நாம இங்க ஒட்டுமொத்தமா நம்மளை இழக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையை அது வாழும் நான் சொல்றேன். மீண்டும் மீண்டும் அப்படித்தான் சொல்றேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையை அது வாழுவதற்கு நம்ம இடத்துல பூரணமாக ஒப்படைக்கும் போது அந்த ஈஸ்வர தன்மை அழகா நம்மளை வழி நடத்தி இந்த இயற்கையில நம்மளை என்ன மாதிரி வேலைக்கு பயன்படுத்தணும், எப்படி கொண்டு போகணும், நமக்கு என்ன கொடுக்கணும், என்ன எடுக்கணும் அப்படிங்கிற அத்தனை தீர்மானமும் அதுவே செய்யும். அதை அப்படியே நம்ம அதனுடைய நிகழ்வுல அப்படியே பயணம் பண்ணும்போது அந்த ஆனந்தம் இருக்கு பாருங்க, அது எல்லையில்லாத ஆனந்தம். இந்த உடல் கடந்த ஆனந்தம். அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அப்ப அதுதான் இங்க உண்மையான ஆத்ம அனுபூதி, ஆத்ம அனுபவம். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ யாரோட ஷேர் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா அது நம்முடைய ரியாலிட்டி, நம்முடைய சொரூபம் அது. அந்த சொரூபத்தை காட்டி கொடுக்க முடியாது. அது அவங்களுடைய சுயம் அது. அப்ப அந்த சுயம் தான் ஒரே சுயம். ஆனா அந்த சுயத்தை நம்ம அனுபவம் ஆக்குவதற்கு நமக்கு தடையாக இருப்பது மனம். மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்கள். அந்த எண்ணங்களால் எழுந்த உலகம். அந்த உலகம் நமக்கு பெருசா தெரியுது. அந்த தோற்றம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நம்முடைய சுயத்துக்குள்ள நம்ம போகவே முடியாதுங்கிறது தான் மிகப்பெரிய தடை. இதைத்தான் இங்க அனாத்ம விஷயம் என்று சொல்கிறார். ஏன்னா இந்த அனாத்ம விஷயத்தை பத்தி அவர் நிறைய பேசுறார். பட் அந்த மாதிரி நம்ம இங்க சொல்றதுக்கு உங்களுக்கு தான் பொறுமை இல்ல, அதுக்குண்டான நேரமும் இல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கு புரியற மாதிரி எளிமைப்படுத்தி சொல்லிட்டேன். அப்ப இந்த அனாத்ம விஷயங்கள்ங்கிறது ஆத்மாவிற்கு வேறாக என்னென்ன இருக்குதோ ஏ டு இசட் எடுத்துக்கங்க. ஏ டு இசட் அத்தனையும் அனாத்ம விஷயங்கள் தான். அப்ப இங்க இருப்பது ஆத்மா மட்டும்தான். அந்த ஆத்மா அனுபவம், அந்த ஆத்ம தரிசனம், அந்த ஆத்ம அனுபூதிங்கிறது தன்னுடைய சுயம். அந்த சுயத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. என்னையே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதுதான் நான் பல உதாரணங்கள் மூலமா ஏற்கனவே பாடத்திட்டங்கள்ல விளக்கிட்டே வரும். அப்ப அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன டெப்த்ல போகணும், இந்த பாடத்திட்டத்துல எப்படி நம்ம டீப்பா போகணும் அப்படின்னா கண்டிப்பா பேசிக் வேதாந்தாவில இருந்து தான் வரணும். ஏன்னா அப்பதான் மைண்ட் வந்து அந்த உயர் பரிமாணத்துக்குள்ள வரும். நம்ம என்னதான் இடையில இடையில பல விஷயங்களை நம்ம மேலோட்டமா கேட்டாலும் அது அப்போதைக்கு கேட்டது மாதிரி இருக்கும், புரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன பண்ணோம்னா மீண்டும் மைண்ட் வந்து விவகாரத்துக்குள்ள போயிடும், உலக விவகாரத்துக்குள்ள போயிடும். அப்புறம் நிறைய மற்ற மற்ற விஷயங்களை மாத்தி மாத்தி மனசு ஆசிலேஷன் ஆகி இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் தாவும். வேறு வேறு எழுத்தாளர்கள் வேறு வேறு ஆன்மவியல் சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து படிக்கும். இங்க வந்து முழுமைத்தன்மையை உணர்ந்து கொண்ட பாடத்திட்டங்கள் வந்து அது ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட். இங்க வந்து பெரிய மகான்கள் ஆத்ம ஞானிகளுடைய பாடங்களை மட்டும்தான் நம்ம எடுத்து படிக்கணும். அவங்களுக்கு விளக்க உரை எடுத்தவங்க மற்றவங்க அப்படின்னு கண்டபடி எல்லாம் எடுத்து படிச்சோம்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். பெரும்பாலான பாடத்திட்டங்கள் வந்து வேற வேற ஆத்தர் எழுதியிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க சொந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, அப்படி இருக்கிறதெல்லாம் எடுக்கவே கூடாது, எடுத்து படிக்க கூடாது.
காரணம் என்ன, அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல அதை சொல்லியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஞானிகளுக்கும் முரண்பாடா இருக்கும். அப்ப அதனால நம்ம அதை போய் படிச்சு குழப்பம் அடையக்கூடாது. அதனால அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பெரும்பாலும் நீக்கிக்கணும். நீக்கிக்கிட்டு இங்க எந்த ஒரு விஷயமோ வேதத்துக்கு முரணா இருக்கக்கூடாது. இங்க நம்ம படிக்கிற விஷயங்கள் வந்து சாஸ்திர விரோதமா சொல்லப்பட்டா அதை அப்படியே நீக்கி விடணும். அதை நம்ம படிக்கவே கூடாது. படிச்சோம்னா அது நமக்கு மன உளைச்சலை உண்டாக்கும், மனக்குழப்பங்களை விட கன்ஃபியூஷன் ஆகும். பாருங்க, இப்ப இந்த ஆன்மா, இந்த காரணத்தேகம்ங்கிற ஒரு விஷயத்த சித்த வித்தியார்த்திகளை கேட்டீங்கன்னா, இந்த உடம்பு தான் காரணத்தேகம் சொல்லுவாங்க. இந்த உடம்பு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி குழப்புவாங்க. அப்ப அந்த மாதிரி நிறைய பாடங்களை மாத்தி மாத்தி படிக்க கூடாது. சித்த வித்தைன்னு இருக்கு, சித்த வித்தியார்த்திகளுடைய சித்த வித்தைன்னு இருக்கு. சித்த வித்தைங்கிறது வந்து யாரு? சிவானந்த பரமஹம்சருடைய நூல். சிவானந்த பரமஹம்சருடைய அனுபவம் வந்து வேற மாதிரி அனுபவம். அது அவருடைய சுய அனுபவம். அவருடைய சுய அனுபவத்தை அவர் ஒரு நூலா வெளியிட்டு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம ஒரு குருவை குறை சொல்றோம் நீங்க நினைக்க கூடாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் வந்து வேற மாதிரி சொல்லி மக்களை குழப்புறதுனால அது தவறான புரிதல்ல போய் எப்படி எப்படியோ அந்த வித்தை போயிடுச்சு இன்னைக்கு. அந்த வித்தையெல்லாம் எப்படி போகுதுன்னா, கண்டபடி எல்லாம் உள்ள போய் நாக்கை தொட்டுக்கணும், உள்நாக்கை வந்து மேல வச்சுக்கணும், அதுக்கு என்னமோ பேரு லம்பிகா அப்படி எல்லாம் பேரை வச்சுக்கிட்டு பயங்கரமான சிஸ்டம் எல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்கிற கூட்டம் எல்லாம் வந்துருச்சு இப்போ. அப்ப இது மாதிரி போய் மாட்டிக்குவோம். இது மாதிரி போய் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் போய் சிக்கி சின்ன பின்னமாகறவங்க நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் அந்த புரிதல் இல்லாத தன்மை. மனசுக்கு வந்து தெளிவு இல்லை. அதாவது ஏதோ ஒண்ணு வெளியே பிடிக்கிறேன்னு எதிர்பார்க்குது. எதையுமே பிடிக்க முடியாது. என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வெளியே போய் என்ன பிடிக்கிறதுக்கு இருக்கு? ஒண்ணுமே பிடிக்கிறது இல்ல. நம்ம எல்லாத்தையும் இழக்கிறது தான் இங்க விஷயம். அதனாலதான் இந்த கோஷங்களை பூரா நீக்க சொல்லுது சாஸ்திரம். அதனாலதான் வேதாந்த சாஸ்திரம் தான் விவேகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்க தவிர வேற எந்த சாஸ்திரமும் விவேகத்தை கொடுக்காது. ஏதேனும் ஒரு விஷயத்துல போய் நம்மளை சிக்க வச்சிடும். அதுல போய் மாட்டிக்கிட்டு அதுல அடிக்ஷன் ஆயிடுவோம், அடிமை ஆயிடுவோம். அவரவர்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எடுத்துக்குவோம். சைவ சித்தாந்தம்னா சிவபெருமானை பிடிச்சுக்கிட்டோம், வைணவ சித்தாந்தம்னா பெருமாளை பிடிச்சுக்குவோம். அதுல இருந்து வெளியே வர மாட்டோம். அப்ப எப்படி நம்ம அனுபவமாக்க முடியும்? நமக்கு நம்முடைய சுயம் எப்படி தெரியும்? நான் எதையோ ஒண்ணு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இருமைகள் இருக்கு இல்லையா? அந்த இருமைகள் நமக்கு நம்ம காட்டி கொடுக்காது. ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்துக்குள்ள போய் மூழ்கிட்டோம். அதனால வரக்கூடிய பிரச்சனை அது. அதனால இங்க மதம் கடந்து, சமயம் கடந்து எல்லாவற்றையும் விட்டு விடுகின்றவன் தான் இங்க ஞானி. அதனாலதான் ஞானி ஆயிட்டா விபூதி கூட வைக்க மாட்டாங்க. ஏன் விபூதி வைக்க மாட்டாங்கன்னா, அது ஒரு சமய சின்னம். ஒரு விபூதி வச்சுட்டீங்கனாலோ, ஒரு நாமம் போட்டீங்கனாலோ, நீங்க ஒண்ணு சைவ சமயத்தை சேர்ந்தவன் அல்லது வைணவ சமயத்தை சேர்ந்தவங்கிற ஒரு சமயத்தை நீங்க வெளிப்படுத்தி காட்டுறீங்க. அப்ப அந்த சமய வழிபாடே உங்களுக்கு ஒரு பற்று வச்சிருக்கு. என்ன பற்று வச்சிருக்குன்னா, நீங்க இந்த சமயத்தை சேர்ந்தவன்கிற ஒரு பற்று. ரெண்டாவது, நீங்க வேண்டாங்கிற சமயத்தையே சேரல, சும்மாவாவது பட்டை எழுத அழகா இருக்குன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த சும்மாவா வச்சுக்கிற பட்டை கூட நீங்க இந்து மதத்தை சேர்ந்தவன்கிறத காட்டுது இல்லையா? நீங்க வந்து சைவமும் வேண்டாம், வைணவம் வேண்டாம், சும்மா ஒரு உபதி எடுத்து வச்சுக்கிட்டாலே நீங்க இந்துங்கிறத காட்டுவாங்க. அப்ப இந்துங்கிறத காட்டும் போது மற்ற சமயத்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஓ, இவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் போல் இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சுக்குவாங்க. அப்ப இங்க சமய சின்னங்களோ, மத சின்னங்களோ அப்படி ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போய் சிக்கும் போது அது ஒரு பாண்ட், அது ஒரு பற்று. இந்த மாதிரி பற்றுக்கள் எல்லாம் என்ன பண்ணும்னா ஆத்ம ஞானத்துக்கு தடை. அந்த ஆத்ம விஷயத்துக்கு எதிராக இருக்கின்ற அனாத்ம விஷயங்கள், இவையெல்லாம் அனாத்ம விஷயங்கள். அப்ப இதையெல்லாம் நம்ம நீக்க முடியுமானா, முடிஞ்சால்தான் இதுல நம்ம வெற்றி அடைவோம். முடியலன்னா மனசு எதுலயோ சிக்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயத்தை பிடிச்சாலும் மனசு சிக்கிட்டு இருக்கு. கடவுள் நம்பிக்கையா இருக்கட்டும், மத நம்பிக்கையா இருக்கட்டும், சமய நம்பிக்கையா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துல மனசு சிக்கினாலும் அது சிக்கல் தான். அந்த சிக்கல் மனம் வந்து இருமைகள்ல இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப அந்த இருமைகள் இருக்கிற மனதுக்கு இறை தரிசனம் உண்டாகாது. ஏன்னா அது வேற எதையோ பார்த்து பார்த்து இறைவன் சொல்லிக்க வேண்டியதான். தனக்கு வேறாக எதுவுமே அங்க பாக்குறது பூரா பொய், தோற்ற பிம்பம். அந்த உண்மையை நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா அது அனுபவமாக்கவே முடியாத ஒரு விஷயம் தான் ஆன்மா. நீங்க வெளியிருந்து ஒரு சிலையில கடவுள் அனுபவமாக்குறேன் அல்லது தியானம் பண்ணி மனதுக்குள்ள ஒரு ஒளியா அனுபவமாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதுவே ஒரு அஜ்ஞானம் தான். ஏன்னா நீங்க வெளிய சிலையில கடவுளை பார்த்தேன்னு சொன்னாலும் அஜ்ஞானம், மனசுக்குள்ள ஒளியா கடவுளை பார்த்தேன்னு சொன்னாலும் அஜ்ஞானம். ஏன்னா நீங்க பார்க்கப்படும் பொருளாக அது இல்லவே இல்லை. அந்த காண்பான் காட்சியாவது இல்லை அப்படிங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, காண்பான்ங்கிற மனசு
எப்பயுமே ஆன்மாவா மாறுறது இல்ல. அந்த ஆன்மாவா மாறிட்டா ஆன்மா மட்டும்தான் இருக்குது, மனசு இல்ல. அததான் சொல்றேன். சிவம் இல்லையே சக்தி இல்லை. ஆனா சிவம் மட்டும் இருக்கும், சக்தி இல்லாம இருக்கலாம். சிவம் தானே தண்ணீர் தானாய் தனித்துவமாய் அது இருந்துகிட்டே இருக்கும். ஆனா சக்தி வந்துட்டா சிவமும் சக்தியும் சேர்ந்தால்தான் உலகம் இருக்கும். சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் உலகம். ஆனால் சக்தி தனியாக இருக்க முடியாது. சிவம் இருந்தால்தான் சக்தி இருக்க முடியும். சக்திங்கிறது மனசு, சிவம்ங்கிறது அறிவு. அப்ப இங்க மனசும் அறிவும் ஒன்றாக இணைந்து விட்டால் உலகம் தெரியும். அந்த மனம் இல்லாமல் போய்விட்டா உலகம் இல்லாம அறிவு தெரியும். அறிவு பிரகாசிக்கும். தெரியுங்கிறத விட பிரகாசிக்கும். பிரகாசிக்கிறது அதான் தன்னுடைய சுயம். அந்த சுயத்துல நாம இருப்போமே தவிர அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியாது. ஏன் ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் மட்டும்தான் இருக்கிறேன். நான் யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுவேன்? அறிவுங்கிற ஒரு நிலைக்குள்ள போயிட்டா அது மட்டும்தான் இருக்குது. அது யாருகிட்ட போய் ஷேர் பண்ணும்? யாருகிட்டயுமே ஷேர் பண்ணாது. அதுக்கு வேற ஒண்ணு இருந்தா தானே ஷேர் பண்ணும். அப்போ இங்க ஷேர் பண்றவன் யாருன்னா மைண்ட் தான். அந்த மைண்ட் ஆனா தனியா ஷேர் பண்ண முடியாது. அது என்ன பண்ணும்? ஆத்மாவின் அதிஷ்டானத்துல ஷேர் பண்ணும். சக்தியானது, இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த பிரபஞ்ச சக்தியானது அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்திலே ஷேர் பண்ணும். எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சது, அந்த அனுபவம் கிடைச்சது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லும். எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இங்க வந்து ஆத்மாவது கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. அப்ப நாம அந்த எக்ஸ்பீரியன்ஸே அற்ற நிலை தான் அந்த ஆழ்ந்த உறக்கம், காரண சரீர நிலை. ஆனா அது அனுபவம் ஆகாத காரணம் அங்கு அறியாமை, மனமற்ற நிலை. ஆனா அதே மனமற்ற நிலையில அந்த அறிவாக நாங்க பிரகாசிக்க வேண்டும் என்றால் அந்த இரண்டும் இணைகின்ற நிலை, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுகின்ற நிலை, அந்த நிலை போகணும். அந்த நிலை போயிட்டீங்கன்னா தான் அதுதான் சுயம். அந்த நிலைக்கு வந்து சூட்சும ரகசியம் அதுதான். இது நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை வாட்ச் பண்ணுங்க. தூங்காமல் தூங்கக்கூடிய நிலைய தினசரி உங்க வாழ்க்கையில் நடக்கும்போது, அந்த தூக்கத்துக்கு போகும்போது தூங்கக்கூடாது. அப்படியே அந்த தூக்கத்துக்கு உண்டான நிலையை பிடிச்சிக்கணும். பிடிச்சுக்கிட்டீங்கன்னா தூக்கம் வராம அந்த உணர்வுலயே நிற்பீங்க. அதுதான் உங்களுடைய இன்ட்யூஷன், உங்களுடைய ரியல் சொரூபம், உங்களுடைய உண்மை சொரூபம். அது அங்க ஒண்ணும் இருக்காது. அங்க ஒரு இருள் இருக்கும். அங்க ஒரு அனுபவம் இல்லை. அங்க அமைதி இருக்கும். தூங்கும்போது அமைதி வந்துடுது இல்ல. அப்புறம் தூங்கும்போது ஒரு ஆனந்தம் வந்துடுது இல்ல. ஏன் ஆனந்தம் அமைதி அங்க வருது? மனம் இல்ல. எதையாவது சிந்தனை பண்றதுக்கு மனசு கிடையாது. மனசு இருந்தா தானே எனக்கு பேங்க்ல அவ்வளவு பணம் கம்மியா இருக்குது, நாளைக்கு இந்த கடன்காரனுக்கு கொடுக்கணும், நாளைக்கு அந்த பிசினஸ் பண்ணி 10 லட்சம் ரூபாய் பார்க்கணும், அப்படி இப்படின்னு எந்த சிந்தனைகளும் அங்க இல்ல. தூக்கத்துக்கு போயிடுது. ஆனா தூங்கியும் போயிடக்கூடாது. தூங்கியும் போயிட்டீங்கன்னா அப்ப நீங்க அந்த சொரூபத்துக்கு போகல. மைண்ட்லெஸ் ஸ்டேட்ல போய் அஜ்ஞானத்துக்குள்ள மூழ்கிட்டீங்க. அதாவது ஒடுங்கிட்டீங்க. மனசு ஒடுங்கி போகுது. அங்க ஒடுக்கமும் இல்லாம ஒடுக்கமும் விழிப்புமற்ற நடுநிலை. அந்த நடுநிலைக்கு வந்து நிறைய பாடல்கள் இருக்கு. அந்த நடுவில் நிற்கக்கூடிய பாடல் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் பெரும்பாலான விஷயங்களை மறந்துடுவேன். மெமரியில வச்சுக்கவே மாட்டேன். வச்சுக்க கூடாதுங்கிறதான இங்க விஷயமே. அது தேவைன்னா நம்ம நோட்ஸ் எடுத்து கொடுக்கணும், அவ்வளவுதான். நான் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வித்வான்லாம் சொல்ல முடியாது. நான் விஷயத்தை கொடுக்கறதுக்காக நோட்ஸ் எடுப்பேன், உங்களுக்கு கொடுப்பேன், ஒரு ரெக்கார்ட் எடுத்து வச்சுக்குவேன், அதை எடுத்து உங்களுக்கு சொல்லிடுவேன். அப்புறம் நான் என்னுடைய சொரூபத்துக்குள்ளே நிற்பேன். அப்படிதான் பழகணும். இந்த கிளாஸ் விட்டு வெளியே போயிட்டா சொரூபத்துக்கு போயிடணும். திருப்பி இந்த மனசுக்குள்ள வந்தா உலக விஷயத்துக்குள்ள வந்துடணும். அந்த உலக விஷயத்துக்குள்ள வந்தா சொரூபம் தெரியாது. ஏன் சொரூபம் தெரியாது? எங்க மனசுக்குள்ள வந்துட்டோம், மனசுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள ஈடுபட்டு தான் ஆகணும். மனம்னு வந்துட்டா உலக விவகாரத்துக்குள்ள இருக்கலாம். ஏன்னா நான் சிவமும் சக்தியும் சேர்ந்த நிலை அங்க. அங்க அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்துல அந்த இயக்கம் இருக்கும். ஆனா சிவம் மட்டும் நின்றுடுச்சு வந்துடுச்சுன்னா அங்க சக்தி கிடையாது, மனம் இல்லை. அப்போ அதுவா இருக்கும். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அதுக்கு வந்து வார்த்தைகளால வர்ணனையே கிடையாது. அப்ப அதுதான் ஆத்ம அனுபூதி, ஆத்ம அனுபவம் அப்படின்னு வார்த்தைகளை சொல்றோம். இதெல்லாம் வார்த்தை ஜாலங்கள். ஆனா அந்த அனுபவம் அப்படின்னா எப்படியோ இருக்குமோ அப்படின்லாம் கற்பனை பண்ணிக்க கூடாது. எந்த அனுபவம் இல்லை. சிவம் சிவமா இருக்கக்கூடிய நிலை. அதுதான் நம்ம அடைய வேண்டிய இலக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்களை இப்போ இதுல பேசுறாரு இல்லையா? இன்னும் போக போக இந்த மாதிரி விஷயங்கள்ல சில கேள்விகள் கேட்பான் பூர்வ பட்சி. அப்ப அதுக்கு இவர் என்ன பண்ணுவாருன்னா சில விளக்கங்களை கொடுத்து பதில் கொடுப்பாரு. அப்புறம் இந்த மாதிரி நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடைவதற்கான சில சாஸ்திரங்களை, தர்க்க சாஸ்திரங்கள்ல இருந்து வாதம் புரிவாங்க. பூர்வ பட்சியும் ஆச்சாரியரும் வாதம் புரிவாங்க. அந்த வாதமெல்லாம் இந்த நூல்ல வருது. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம்.
இதை எதுக்காக பார்க்கிறோம் அப்படின்னா, நமக்கு அந்த புரிதலுக்காக, அதாவது நம்மளுக்கு மெச்சூரிட்டி டெவலப் ஆகிறதுக்காக. ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்களுக்குள்ள அந்த மெச்சூரிட்டி இம்ப்ரூவ் ஆகுது பாத்தீங்களா? அந்த பரிமாணம், மனதினுடைய உயர் பரிமாணம்ங்கிறது அந்த அறிவு நிலை. இங்க மனசே தான் அப்படியே லிஃப்ட் ஆகி தன்னுடைய சொரூபத்துக்குள்ள போய் நுழைஞ்சிரும். அங்க மனமே இல்ல, அவ்வளவுதான். அது மெர்ஜ் ஆயிடும்னு வச்சுக்கோங்க. அப்படி புரிஞ்சுக்கங்க. மைண்ட் வந்து கான்சியஸ்னஸா மெர்ஜ் ஆயிடும். ஒன்லி கான்சியஸ்னஸ் தான். அங்க மைண்டே இல்ல, மைண்ட்லெஸ் ஸ்டேட். அதுதான் மனமற்ற நிலைன்னு மகான்கள் சொல்றாங்க. மற்றபடி மனமற்ற நிலைனா நீங்க எண்ணம் இல்லாம இருக்கலாம், தியானம் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து மனதுதான் பண்ற வேலை. அதை மனமற்ற நிலைன்னு சொல்ல முடியாது. மனசுதான் அந்த சாஸ்திரை பண்ணுது. நீங்க என்ன விஷயத்த பண்ண ஆரம்பிச்சாலும் அது மனதுடைய சாஸ்திரம் தான். அது எப்படி வேணா நீங்க எடுத்துக்கங்களேன். என்ன மாதிரி பண்ண நினைச்சாலும் அதை யோசனை பண்ணி பாருங்க. அந்த தாட்டை வந்து மைண்ட் தான் கிரியேட் பண்ணும். அப்ப அந்த தாட்டை கிரியேட் பண்றதே மைண்டுங்கும் போது நீங்க மைண்ட்ல தான் இருக்கீங்க. மைண்ட்லெஸ் ஸ்டேட்டே போல. அப்ப நாட் பாசிபிள். அந்த சொரூபத்துக்குள்ள போகவே முடியாது. அப்ப சொரூபம்ங்கிறது எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அதனால இப்ப திரிபுட்டின்னு அந்த புக்கை கொஞ்சம் டீப்பா படிங்க, பொறுமையா படிங்க, ஒரு 2, 3 டைம் படிங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னும் நம்ம போலாம். இந்த பாடத்துல போக போக நிறைய அனுபவங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு உங்களுக்குள்ள வரணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஏன்னா நான் அடைந்த இன்பம் எல்லாரும் அடையணுங்கிறது தான் என்னையும் அதை யூஸ் பண்ணுது. அப்ப அப்படித்தான் எல்லாரும் அடைஞ்சு ஆகணும். அதுவே தான் ஒவ்வொருத்தரும் கொடுக்க விரும்புது. அதுதான் நான் சொல்றேன். அது எந்த கண்ணாடியில தன்னை பார்க்க ஆசைப்படுதோ அந்த கண்ணாடி அது கழுவும், துடைக்கும். அது மேல இருக்கிற அழுக்கு எடுத்துட்டு தன்னை பார்க்கும். அதுதான் நடக்குது. அது அதுதான் சூஸ் பண்ணும். அந்த கண்ணாடி கூட அதுதான் சூஸ் பண்ணும். அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து. நீங்க நாமெல்லாம் ஒண்ணும் முடிவு பண்ண முடியாது. யார் மூலமா அது தன்னை பார்க்குமோ அவங்க மூலமா அது பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கணும். ஏன்னா அதுக்காக தான் வந்திருக்கிறோம். அரிதான மனித பிறவி அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே மகான்கள் எல்லோருமே விரும்புறாங்க. அதை பயன்படுத்திக்கங்க. நன்றி. இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நாளை வகுப்பிலே மீண்டும் சந்திக்கலாம். ஓம் தத்சத்.